ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 குரோதி வருட குரு பயிற்சி பலன்கள் எந்தெந்த ராசிக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்த குரு பயிற்சி திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் வெளிநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் எது அப்படின்னா 12ஆம் இடம்ங்க. 12ஆம் இடத்து அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ இருந்து அவருக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா அவர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனாலும் ஒருத்தர் வெளிநாடு போகணும், ஆனால் அவருடைய திசாவோ புத்தியோ நடக்கலை அப்படின்னாலுமே கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி 12ஆம் இடத்தை பார்வை செய்யும் போது ஒரு ஜாதகருக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துரும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அது மாதிரி எந்தெந்த ராசிகளுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசிக்கு, அதாவது முதன்மையாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு குரு இவ்வளோ நாளாக 11ஆம் இடத்துல இருந்தார், இப்போது 12ஆம் இடத்துக்கு வராருங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது தான் வெளிநாடுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போது 100% மிதுன ராசிக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குரு 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்வையிடுறாரு, அதே மாதிரி 6ஆம் இடத்துல. அப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ அவங்க வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலர், அதாவது படிப்புங்கிறது 4ஆம் இடம் தான், ஆனால் அதே நேரத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். ஸோ நீங்கள் வெளிநாட்டுக்கு சும்மா சிம்பிளாக டூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட அது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. இதுக்கு அடுத்தது துலா ராசிக்கு. துலா ராசிக்கு அஷ்டமத்தில் குரு வந்திருந்தாலும் குருவோடைய 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 12ஆம் இடத்தை பார்க்குறது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்தையும் பார்க்குது, 4ஆம் இடத்தையும் பார்க்குதுங்க. ஒரு சிலருக்கு ஸ்காலர்ஷிப்போடைய, அதாவது எஜுகேஷன்ஸு படிப்பு சம்மந்தமாக ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கும், படிப்பு சம்மந்தமாக வெளிநாடு போகிறது ஏன்னா இவ்வளோ நாளாக தட்டி போயிட்டு இருந்தால் கூட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. துலா ராசிக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பும் யோகமும் உறுதியாக உண்டு. இதுக்கு அடுத்தது எந்த ராசி அப்படின்னா தனுசு ராசிக்குங்க. தனுசு ராசிக்கு குரு இவ்வளோ நாளாக 5ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 6ஆம் இடத்துலேருந்து தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறாரு. அப்போ அவங்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துலேருந்து குரு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸோ அல்லது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா 4ஆம் அதிபதியாக குரு வரதுனால படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் பிராப்தத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பாரு. இதுக்கு அடுத்தது கும்ப ராசிக்கு. கும்பராசி அப்படின்னு பார்த்தா கும்பராசிக்கு குரு இவ்வளோ நாளாக 3ஆம் இடத்துல இருந்தார். 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்து குரு 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு, அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. அப்போது உங்களுக்கு என்னென்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். எதுக்காக அப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறது கல்விஸ்தானம். குரு 4ஆம் இடத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்போ படிப்பு விஷயமாவோ அல்லது அவர் பார்வையிடக்கூடிய விஷயம் என்னென்னா 10ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது என்னது? நம்மளுடைய தொழில், பிஸ்னஸை குறிக்கக்கூடியது, தொழில், உத்தியோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அது விஷயமாவோ வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு கமெண்ட்ஸில் தெரிவிங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.